ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரவா லட்டு. ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். சக்கரை பாகு காய்ச்சி தான் நம்ம இந்த லட்டு பண்ண போகிறோம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் அதில் 1 கப் ரவை நான் சேர்த்துக்கிறேன். 1 கப்பு பார்த்திங்கன்னா 250 ml. அந்த கப்பில் தான் நான் வந்து ரவை எடுத்திருக்கேன். அந்த ரவையை வந்து நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அதோட வாசனை வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரவை கலர் வந்து நீங்கள் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணக்கூடாது. அதோட ஸ்மெல் வரும்போதே நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். நல்லா மனம் நெய்யில் வறுக்கும்போது அதோட ரவையோட மனம் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஒரு சைடு வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம இப்போ சக்கரை பாகு காய்ச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நான் எந்த கப்பில் ரவை எடுத்தனோ அதே கப்பில் 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் 3/4 கப் ரொம்ப அதிகமாக ஸ்வீட் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கு 1/4 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பாகு காய்ச்ச போகிறோம். அதுக்காக நம்ம வந்து சக்கரை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டா இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ சக்கரை கரையிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பதம் பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணும். இப்போ பார்த்திங்கன்னா எடுத்து பார்த்தா இன்னும் அந்த பதம் வரல. இன்னும் கொஞ்சம் நேரம் சக்கரை வந்து நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையை ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதோட பதம் வந்து இப்போ செக் பண்ணிக்கலாம். இப்போ தொட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் அழுத்தி பாருங்கள். நல்லா ஒரு கம்பி பதம் நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுருக்க ரவையில் இந்த சூடான சக்கரை பாகை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பாகு வந்து சூடாக இருக்கும்போதே நம்ம இந்த ரவையில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ எல்லா பாகையுமே நம்ம சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சூடு ஆற ஆற என்ன ஆகும்னா கெட்டி ஆயிரும். அதுக்குள்ளே நம்ம வந்து நெய்யில் வந்து முந்திரியும் திராட்சையும் வறுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போது பேனில் வந்து 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் நம்ம தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக அதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் திராட்சையை சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை வந்து நம்ம ரவை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். கையை வச்சு நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த லட்டு பிடிக்க வராது. சூடாக இருக்கும்போதே இந்த லட்டு வந்து நல்லா அழுத்தி பிடிச்சிருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு சின்ன டிப் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரவை ஆறிடுச்சு, உருண்டை பிடிக்க வரலைன்னு நினச்சிங்கன்னா 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான பால் இதில் சேர்த்திங்கன்னா சூப்பரான ரவா லட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்புகிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.